Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல basic proportionality theorem தான் பார்க்க போறோம். Thales theorem. Okay. இதுல statement பாத்தீங்கன்னா a straight line drawn parallel to a side of triangle intersecting the other two sides divides the sides in the same ratio அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது straight line drawn parallel to the side of a triangle. அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ல ஸ்டேட்மெண்ட்டு இந்த தியரம் பொறுத்த வரைக்கும் புக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க படிச்சுக்கோங்க, அதே மாதிரி தான் எழுதணும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ல நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. a straight line drawn parallel to a side of a triangle. அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ல வந்து நேம் பண்ணிக்கிறேன், A B C அப்படின்னு நேம் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு parallel லைன் வரைய சொல்றாங்க. drawn parallel to a side of a triangle intersecting the other two sides அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இந்த சைடுக்கு parallel இப்படியும் வரைஞ்சுக்கலாம், இல்ல இந்த சைடுக்கு parallel இப்படியும் வரைஞ்சுக்கலாம், இல்ல இந்த சைடுக்கு parallel இப்படியும் வரைஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் வரைஞ்சுக்கலாம். ஆனா வந்து ஒரு சைடுக்கு parallel வரைகிற லைன் என்ன சொல்றாங்கன்னா அந்த சைடை தவிர்த்து மீதி ரெண்டு சைடை வந்து இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நம்ம புக்ல இருக்கிற மாதிரி இந்த சைடுக்கு பேரலா வரைஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பேரலல் லைன் வரைஞ்சாச்சு. நம்ம வந்து இதுக்கு டிஇ அப்படின்னு நேம் எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த பேரலல் லைன் வரைஞ்சதுனால என்னன்னா டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. இந்த சைடை வந்து சேம் ரேஷியோல பிரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் புரியுதுங்களா? அடுத்து இப்போ கிவன் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூஃப் எழுதணும், இதெல்லாம் அப்படியே எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ப்ரூஃப் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கிவன் பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் D is a point on AB and E is a point on AC. இதுதான் வந்து கொடுத்துருக்கிற கிவன். அதாவது கிவன்னா என்னதுன்னா ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ட்ரைட் லைன் drawn parallel to a side of a triangle intersecting the other two sides ன்னு சொல்றாங்களா? அப்ப இந்த சைடுக்கு parallel ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த லைன் வந்து அந்த parallel லைன் வந்து மீதி ரெண்டு சைடை வந்து மீட் பண்ணிட்டு போகுது, இன்டர்செக்ட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுதான் இதோட மீனிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்து ப்ரூஃப் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட்ஸ் தி சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோல வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது ப்ரூஃப் என்னன்னா இந்த லைன் வந்து ஏடி சேம் ரேஷியோனா ப்ரொபோர்ஷனல், ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரிங்களா? அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு தியரம்னா இதெல்லாம் நம்ம எழுதணும்னு அர்த்தம். அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். ட்ரா அ லைன் டிஇ parallel டு பிசி. டிஇ வந்து பிசிக்கு parallel நான் என்ன பண்ணியிருக்கேன்? வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் பண்றதுல இந்த லைன் வரைஞ்சதுனால இது ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிஞ்சிருக்கா? என்ன ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிஞ்சிருக்கு? ஒரு குட்டி ட்ரையாங்கிளும் ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிளும் ஒரு பிக் ட்ரையாங்கிளும் வந்திருக்கு. அதாவது ஏடிஇங்கிற ட்ரையாங்கிளும் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரூஃப் மட்டும் போட்டு காட்டுறேன், மீதி வந்து புக்ல இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு ப்ரூஃப் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வந்து 3 ஆங்கிள் வந்து அதுல ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஏஇஏ சிமிலாரிட்டி. கரெக்டுங்களா? அப்பதான் நம்ம சைட்ஸை வந்து ப்ரொபோர்ஷனலா எழுத முடியும். இப்போ இந்த ஏடிஇலையும் ஏபிசிலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏடிஇ ஏபிசி இந்த ஆர்டர்ல தான் நம்ம எழுதணும். சரிங்களா? ஏபிசியும் ஏடிஇயும் நம்ம வந்து இப்போ சிமிலர்னு சொல்ல போறதுனால இதுல என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு 3 ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்றோம். இப்போ இந்த ஏடிஇ ஏபிசியில இந்த ஆங்கிள் ஏங்கிறது காமன், அப்ப ஈக்குவலா இருக்கும் அது. கரெக்டுங்களா? அப்போ ஒரு ஆங்கிள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. அதை ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி. ஓகே, ஆங்கிள் இல்லை நீங்க வந்து டிஏஇ தான் எழுதணும், இல்லை இஏடியும் எழுதிக்கலாம்னு தப்பு கிடையாது. ஸோ ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி. இது என்ன ரீசன்? காமன் ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் என்னது? காமன் ஆங்கிள். சரிங்களா? இந்த ஏங்கிறது ஈக்குவல். ரெண்டு ட்ரையாங்கிளுமே அந்த குட்டி ட்ரையாங்கிளையும் வருது, பெரிய ட்ரையாங்கிளும் ஏ வரதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். காமன் ஆங்கிள்ஸ்.
அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இது parallel லைன்ல இது parallel லைன்னா இது ஒரு டிரான்ஸ்வர்சல், இது ஒரு டிரான்ஸ்வர்சல். ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்வர்சல் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உள்ள இருக்க ஆங்கிள்ஸ் மட்டும் பாருங்க. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இதுல ஈக்குவலா, இது என்ன ஆங்கிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு டிரான்ஸ்வர்சல்ல வெளியே உள்ள சேம் சைடு அப்படி இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப இதே இங்க அப்படியே பண்ணுங்க, இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதே மாதிரி இப்ப இதை டிரான்ஸ்வர்சலா எடுத்தாலும் அதே வரும், இந்த ஆங்கிளும் ஈக்குவலா வருமா? கரெக்டுங்களா? அதை தான் இங்க மார்க் பண்றேன். இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இங்க ஆல்ரெடி 1 மார்க் பண்ணதுனால இதை தேர்ட் லைனா மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த ஆங்கிள்ஸ் தான் நம்ம எழுத போறோம். ஸோ இப்ப என்ன எழுத போறோம்? இந்த ஆங்கிள்ஸ் வந்து நம்ம ஈக்குவல்னு சொல்ல போறோம். எப்படி எழுதுறது இத? ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ எழுதலாமா? ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ. என்ன ஆங்கிள் இது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளது எப்படி எழுதணும்? ஏஇடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி. சரிங்களா? ஸோ இதுவும் என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இப்ப ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள், ஒரு குட்டி ட்ரையாங்கிளையும் ஒரு பெரிய ட்ரையாங்கிளையும் 3 வந்து ஈக்குவலா வந்ததுனால நம்ம என்ன சொல்லிடுறோம்? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ பை ஏஏஏ சிமிலாரிட்டி. ஸோ இந்த ஏஏ சிமிலாரிட்டி ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா இருக்குன்னு அர்த்தம். சிமிலர் அப்படின்னா எழுதுனா சைடை வந்து ப்ரொபோர்ஷனல்ல எழுதணும். ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏபி பை ஏடி ஈக்குவல் டு அடுத்து வந்து பிசி பை டிஇ வரும். ஆக்சுவலி இங்க வந்து பிசி டிஇங்கிறது இந்த சைட்ஸை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதான் ப்ரூவ் பண்ண போறோம். இது நமக்கு தேவையே இல்லை, அதனால அதை நம்ம வந்து எழுத போறது இல்லை. சிமிலர் அப்படின்னா 1 1 2 1 2 2 3 2 3 3 1 3 1 அந்த மாதிரி பை போட்டு எழுதுவோம். இப்போ வந்து 2 3 வந்து நம்மளுக்கு தேவையில்லாதனால அடுத்ததுக்கு போறேன். ஏசி பை ஏஇ. புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம வந்து இந்த சைட்ஸை தான் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க, இது நமக்கு தேவையில்லை, அதனால அது எழுதல. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? அதாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஓகே, புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த ஏபி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏடி பை டிபி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதான் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இது வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், எழுதி வச்சுக்கிறோம் இது. சரிங்களா? சரி, இப்போ இது என்ன பண்ணலாம்னா இது வந்து நான் ஸ்ப்ளிட் பண்றேன். ஏபியை வந்து ஸ்ப்ளிட் பண்றேன். ஏபி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஏடி பிளஸ் டிபி ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஏடி பிளஸ் டிபி பை இந்த ஏடியை அப்படியே எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு அதே மாதிரி ஏசியை ஸ்ப்ளிட் பண்றேன். ஏசியை வந்து ஏஇ பை இசின்னு ஸ்ப்ளிட் பண்றேன். ஏஇ பிளஸ் இசி பை இந்த ஏஇ அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இது இந்த டினாமினேட்டர் வந்து இதுக்கும் வரணும், பிரிச்சு எழுதுறோம். அதாவது ஏடி பை ஏடி பிளஸ் டிபி பை ஏடி. அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் இதுக்கும் எழுதுறோம். ஏஇ பை ஏஇ பிளஸ் இசி பை ஏஇ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு 1 பிளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு 1 பிளஸ் இசி பை ஏஇன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இந்த 1 வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ -1 + 1 0 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி நமக்கு கிடைச்சது டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதோட அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, அதே தான் வந்திருக்கு. டிபி பை ஏடின்னு வந்திருக்கு, ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏடி பை டிபி. இசி பை ஏஇன்னு வந்திருக்கு, ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏஇ பை இசி. இடம் மட்டும் தான் மாறி இருக்கு. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்? ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆன்சர் வந்துரும்னு அர்த்தம். அப்போ டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் என்ன வந்துடும் நம்மளுக்கு? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதுங்களா? புக்கில் உள்ள அந்த
given statement given to prove constructionலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இதை எழுதணும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தியரம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம் கூட இது. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு கேட்கலாம், இல்லை தாலஸ் தியரம்னு கேட்கலாம், இல்லை விபிடி தியரம்னு கேட்கலாம், இல்லை ஸ்டேட்மெண்ட்டையே கூட கொடுத்துட்டு ப்ரூஃப் அப்படின்னு கூட ப்ரூவ் த ஃபாலோயிங் தியரம் கூட கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டோட ஆனால் தரோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த தியரம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. தியரம்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ ஒரு லைனும் மாறாமல் அப்படியே எழுதினா மட்டும்தான் ஃபுல் 5 மார்க்ஸ் தருவாங்க. அதனால தியரம் எப்பவுமே எழுதும் போது புக்கில் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதுங்க. சரிங்களா? ஒரு லைனையும் விடாமல் கரெக்டாக அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணி நம்ம எழுதணும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.